நண்பர்களே, இன்றைக்கி எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பார்க்கலாம். பெற பண்ணவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். பார்த்திங்கன்னா நம்மளை படைத்தவர் அவர் தான், இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. பிரசவிக்க பண்ணவரை பிரசவிக்காமல் இருப்பேனோ பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்கிறாரு. இது மாத்திரமல்ல, இது பைபிளில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. அன்னாள்னு ஒரு பெண் இருந்தால், அவருடைய கணவனுக்கு 2 மனைவி. இவா தான் மூத்தவா. 2ஆவதுக்கு பிள்ளை இருக்கும், மூத்தவளுக்கு பிள்ளை கிடையாது. ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவா. எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஒரு நாள் இவா போய் ஆண்டவர் சமூகத்தில் தனியாக போய் அழுது ஜெபம் பண்ணுவா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வச்சுருப்பார். இது வரைக்கும் பைபிளில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வச்சுருந்தார். அதுபோல் ஆண்டவர் மக்களே, நீங்கள் யாருக்கும் குழந்தை இல்லையா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட இயேசப்பாட்ட கேளுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடித்து கேளுங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் போகணுன்னு தேவையில்லை. ஆண்டவர் தாமே மகிமைப்படுவராக. நீங்களும் சந்தோஷப்படுங்க. ஆமேன்.